அப்போஸ்தலர் 20:35 சொல்கிறது, வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று. இந்த வசனத்தை பற்றின நம்முடைய புரிதல் என்னவென்றால், நாம் கை நிறைய சம்பளம் வாங்கும் போதோ அல்லது வேறு ஏதாவது வழிகளில் சலுகைகள் நமக்கு கிடைக்கும் போதோ அதுதான் தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம், பாக்கியம் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, வாங்குவது அல்ல, கொடுப்பதுதான் ஆசீர்வாதம், பாக்கியம் என்று. அப்படி என்றால் நாம் எதை கொடுக்க வேண்டும்? இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய முன்மாதிரியாகிய தேவனிடத்தில் சென்று அவர் எதை கொடுத்தார் என்று பார்த்தால் நாம் எதை கொடுக்க வேண்டும் என்பதை நம்மால் சுலபமாக புரிந்து கொள்ள முடியும். யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவனை விசுவாசிப்பவர்கள் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தேவன் அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று. இந்த வசனத்தில் மனுஷனை ரட்சிக்க தேவன் தன்னையே கொடுத்தார், கொடுத்து அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். ரோமர் 13:8 அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள் என்றும் பார்க்கிறோம். அப்படி என்றால் வேதம் நம்மை எதை கொடுக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது என்றால், மற்றவர்களிடம் நாம் அன்பு செலுத்த வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. அந்த அன்பு மற்றவர்களை ரட்சிக்கும்படியாகவும் நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. தேவன் தன்னையே கொடுத்தார், சிறந்ததை கொடுத்தார், உலகத்திற்காக கொடுத்தார். அதுபோல நாமும் தேவனுடைய அன்பை செலுத்த நம்முடைய முழு மனதை கொடுக்க வேண்டும், நம்மிடம் உள்ள சிறந்ததை கொடுக்க வேண்டும். மிக முக்கியமாக உலகத்தில் நாம் அன்பு கூற வேண்டும் என்றால் முதலாவதாக நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களிடம் நாம் அன்பு கூற வேண்டும். கடைசி நாட்களில் அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும், சுபாவ அன்பை பார்க்க முடியாது என்று தேவன் சொல்லி இருப்பதால் இந்த கடைசி நாட்களில் சுபாவ அன்பை நம்முடைய வீடுகளிலும் பார்க்க முடியவில்லை. ஆகையால் வீட்டில் உள்ளவர்களிடம் நாம் அன்பு செலுத்தவில்லை என்றால் மற்றவர்களை ரட்சிக்க அவர்களிடமும் நம்மால் அன்பு செலுத்த முடியாது. அப்படி இருக்கும்போது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக அல்லது பாக்கியவான்களாக இருக்கவும் முடியாது. ஆகையால் நாம் முதலாவதாக குடும்பத்தில் உள்ளவர்களிடம் அன்பு செலுத்தும் போது உலகத்தில் உள்ளவர்களிடமும் அன்பு செலுத்துகிறவர்களாக மாறுவோம். அப்பொழுதுதான் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம்.